உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் என் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குறுதியானது 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் மறுபிறப்பின் அனுபவத்தின் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளாக இருப்பார்கள். As many as were being led by the Spirit of God, they shall be the children of God. So இன்னைக்கு நாம் எடுக்கிற தீர்மானம் நம்முடைய சொந்த சிந்தனையின்படி நடக்கிறதா இல்ல தேவ ஆவியின்படி நடக்கிறதா? ஏன்னா கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. கர்த்தரிடத்தில் சொல்வார், தீர்க்கதரிசியாக ஏசாயா மறைத்து, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் கர்த்தர் இந்த ஜனத்தோடு பேசுவார். இதுவே இளைத்தவனுக்கு நான் தருகிற இளைப்பாறுதல் என்று சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். அன்பானவர்களே, விடுதலை வேணும் நிறைய பேருக்கு, ஆனா கர்த்தருடைய ஆவி வேணும். ஆனா அங்க தேவன் சொல்றாரு, கர்த்தர் நீ சொல்றியே, அவர் யாருன்னா அவர் ஆவியானவரா. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ, யாரிடத்துல வாசமா இருக்குதோ. சிம்சோன் மேல கர்த்தருடைய ஆவி அசைவாடும் பொழுது பராக்கிரமசாலியா எதிராளிகளை முறியடித்தார். தாவீதின் மேல் கர்த்தருடைய ஆவி வந்து இறங்கும் பொழுது சிங்கத்தை, கரடியை, கோலியாத்தை அவர் கிழிச்சார். ஞான பாடல்கள் எழுதினார், ஜெப வீரனாய் மாறினார், அரசராய் அமர்ந்தார். அப்போ ஆதி அப்போஸ்தலர் மேலும் இதே ஆவியானவர் வந்து இறங்கினதுனால எந்த ஒரு உபத்திரமும், எந்த ஒரு பிரியமானவர்களே அவர்கள் சந்தித்ததான பாடுகள், அது எல்லாமே அவர்கள் அடிமைகளா வைக்க முடியாதபடிக்கு அவர்கள் விடுதலையா வைத்தது வேதனையின் நடுவிலையும். அதே ஆவியினால் நாம் நடத்தப்படுவோமேனால் பிரியமான அவர் நடத்தப்படுகிற அவர் எங்கே உண்டு, யாருக்குள்ள, எந்த வீட்டுல, எந்த பிள்ளைக்குள்ள அவர் உள்ள இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. அந்த விடுதலை அனுபவிப்போம். அடிமைகளாய் அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளாய் கண்களை மூடினவர்களாய் செபிக்கலாம். பரிசுத்தரே நாமம் மகிமை அடையட்டும். கிருபையாக, இரக்கமாக, தயவாக இந்த நாளிலே சுவாமி எங்களுக்கு நீர் கொடுத்த உமது ஆவிக்காக நன்றி. பாவ மன்னிப்பை கொடுத்தீர், இரத்தத்தை கொடுத்தீர். உமது மகனுடைய ஆண்டவரே தியாகத்தின் வழியா அவருடைய மரணத்தை எங்களுக்காய் தந்தீங்க. நித்திய ஜீவனை கொடுத்தீங்க. இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறீங்க. அந்த ஆவியோடு கூட நாங்கள் விடுதலையாய் வாழ உதவி செய்யும். எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். அல்மிப்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. God bless you, church. Have a blessed day. Amen.